வணக்கம். ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நம்ம திருப்பொற்சுன்னம் அப்படின்ற பாடலை பாட போகிறோம். அதாவது திருவாசகத்தில் இருக்கும் இது ஒரு பகுதியான பாடல் தான். இது மிகவும் அருமையான அற்புதமான பாடல்ங்க. திருப்பொற்சுன்னம் சிவபெருமானை குறித்து போற்றி புகழ்ந்து பாடும் பாடலாக கருதப்படுகிறது. இந்த பாடலை நாம் பாடுவதற்கு முன்னால் நம்முடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும். சரி, வாங்க என்னுடைய கூட இந்த பாடலை பாடலாம். அதாவது புக்கு வச்சுருக்கிறவங்க புக்கை வச்சுட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம். புக்கு இல்லாதவர்கள் நோட் புக்கில் எழுதி வச்சுட்டோம் பாடலாம். அப்படி இல்லைனா புக்கு வாங்கணும் அப்படின்றவங்க எல்லா கோவில் கடையிலையும் திருவாசகம் புத்தகம் கிடைக்கிறதுங்க. அந்த புத்தகத்தை வாங்கி நம்ம சிவபெருமான் அருளை பாடி நம்ம பெறலாம். இது திருப்பொற்சுன்னம் அப்படின்னா சிவபெருமான் மீது வாசனையான பொடிகளை பற்றி பாடுகின்ற பாடலாகும். இந்த பாடல் வரிகள் அனைத்தும் சிவபெருமான் மீது வாசனை நறுமிக்க பொடிகளை பற்றி விவரமாக அதாவது பாடி மகிழ்கின்ற பாடலாகும். இது யாரெல்லாம் செய்கிறார் என்றால், அதாவது பெண்கள் இந்த பொடியை இடித்து செய்கிறார்கள். அதை கற்பனை செய்யும் வடிவில் இந்த பாடல் அமைந்திருக்கிறது. அதாவது திருப்பொற்சுன்னம் என்றால், திரு என்றால் சிவபெருமானை குறிக்கிறது. திருப்பொற்சுன்னம், பொற்சுன்னம் அதாவது சிவபெருமான் மீது இருக்கின்ற வாசனை திரவ பொடிகள் பற்றி நம்ம பாடுகிறோம். அந்த பாடல் வரிகள் தாங்க இது. மிகவும் அருமையான பாடல் இது. இப்போவே நம்ம இந்த பாடலை பற்றி திருப்பொற்சுன்னம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு இப்போவே நறுமணம், சிவபெருமான் மீது இருக்கின்ற அந்த நறுமணம் நமக்கு இப்போவே நமக்கு மனக்கண்ணால் நம்ம கிரகிச்சிக்கலாம். அந்த வாசனை வரா மாதிரியே நமக்கு இப்போது இருக்குங்க. நம்ம இந்த பாடலுக்குள்ளே போகலாம். திருவாசகம் புத்தகத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது 9ஆம் பாடல், திருவாசகம் 9வது பாடல், திருப்பொற்சுன்னம் அப்படின்ற பாடல். சரி, வாங்க என் கூடவே சேர்ந்து பாடுங்க. பாருங்க, திருவாசகம் மாணிக்க வாசக சுவாமிகள் அருளி செய்தது. அதான் திருவாசகம் 8ஆம் திருமுறை முழுவதும். இதில் நம்ம பாட போகிறோம். இந்த பாடி புக்கு இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க உங்ககிட்ட. 9ஆம் பாடல் திருவாசகத்தில் 9ஆம் பாடல் எடுத்து வச்சுக்கோங்க. திருப்பொற்சுன்னம் தில்லையில் அருளியது அருசீர் ஆசிரிய விருத்தம் ஆனந்த மனோலயம் திருச்சிற்றம்பலம். பாட ஆரம்பிக்கலாம் வாங்க. முத்து நல் தாழம்பூ மாலை தூக்கி முலை கூடந்தூபம் நல் தீபம் வைப்பின் சத்தியம் சிவமியும் பார்மகளும் நாமகளோடு பல்லாண்டி சைமின் சித்தியும் கௌரியும் பார்ப்பதியும் கங்கையும் கவரி கொண்மின் அத்தன் ஐயாரம் அம்மானை பாடி ஆடப்பொற்சுன்னம் இடித்து நாமே பூவியல் வார்சடை எம்பிறர்க்கு போற்றிரு சுன்னம் இடிக்க வேண்டும். மாவின் வடுவகிரன்ன கண்ணீர் வம்மீன்கள் உடன் பாடு மீன்கள் கூவுமின் தொண்டர் புறநிலாமே குனிமின் தொழு மீனங்கோனெங்கூத்தன் தேவியுந்தானும் வந்தெம்மையாள செம்பொன் செய் சுன்னம் இடித்து நாமே சுந்தர நீரனின் தும்மெழுகி தூய பொன் சிந்தி நிதி நிரப்பி இந்திரன் கற்பகம் நாட்டி எங்கும் எழுச்சுடர் வைத்து கொடியெடுமின் அந்தரர் கோனாயன் தன் பெருமானாழி அநாதன் நல்வேலன் தாதை
எந்தரம் ஆளுமையால் கொழுந்தர் கேய்ந்த போர்ச்சுன்னம் இடித்து நாமே காசனி மின்களு லக்கை எல்லாம் காம்பனி மின்கள் கரையுரலை நேசமுடைய அடிவர்கள் நின்று நீலாவுக என்று வாழ்த்தி தேசமெல்லாம் புகழ்ந்தாடுங் கட்சிக்கிரு வேகம் பஞ்சம் போர்க்கோயில் பாடி பாசவி நனையை பறித்து நின்று பாடி பொற்சுன்னம் இடித்து நாமே அறு கெடுப்பார் அயனும் அறியும் அன்றி மறிந்திர நோடமர நறு முதுதேவர் கணங்கள் எல்லாம் நம்மிற்பின் பல்லதெடுக்க விட்டோம் செறிவுடை மும்மதில் எய்தவில்லி திருவேகம் பஞ்சம்பொர் கோயில் பாடி முருவர் செவ்வாயினீர் முக்கணப்பர் காடப்போர் சுன்னம் இடித்து நாமே உலகை பல ஓச்சுவார் பெரியோர் உலக மேலாம் உரல் போதாதென்றே கலக்க அடி அவர் வந்து நின்றார் காண உலகங்கள் போதாதென்றே நலக்க அடியோமை ஆண்டு கொண்டே நான் மலர் பாதங்கள் சூட தந்த நாளைக்கு மருகனை பாடி பாடி மகிழ்ந்து போச்சுன்னம் இடித்து நாமே நாடகன் தோள்வளை ஆர்ப்ப ஆர்ப்ப தொண்டர் சூழ மெழுந்தார்ப்ப ஆர்ப்ப நாடவர் நந்தம்மை ஆர்ப்ப ஆர்ப்ப நாமும் அவர் தம்மை ஆர்ப்ப ஆர்ப்ப நாடகம் மெல்லடி யார்க்கும் வங்கை பங்கினன் எங்கள் பரபரனுக்கு ஆடக மாமலை அன்ன கோவு காட போச்சுன்னம் இடித்து நாமே வாட்டாங்கண்மட மங்கை நல்லி வரிவளை ஆர்ப்பவன் கொங்கை பொங்க தோட்டிருங் முண்டன் துதை திலங்க சொத்தம்பீரான் என்று சொல்லி சொல்லி நாட்கொண்ட நன்மலர் பாதங்காட்டி ஞாயிற்கடைப்பட்ட நம்மை இம்மை ஆட்கொண்ட வண்ணங்கள் பாடி பாடி ஆடப்போர் சுன்னம் இடித்து நாமே வையகம் எல்லாம் உரலதாக மாமேரு என்னும் உலக்கை நாட்டி மெய்யேனும் மஞ்சள் நிறையாட்டி மேதாறு தன்னன் பெருந்துரையான் செய்ய திருவடி பாடி பாடி செம்பொன் உலக்கை வழக்கை பற்றி ஐயனா நீதில்லை மன்னனுக்கே ஆடப்போர் சுன்னம் இடித்து நாமே முத்தனி கொங்கைகள் ஆட ஆட மொய்குழல் வண்டினம் ஆட ஆட செஞ்சிவனோடும் ஆட ஆட செங்காய கண்பனி ஆட ஆட பித்தம்பீரனோடும் ஆட ஆட பிறவி பீரரோடும் ஆட ஆட அத்தன் கருணையோட ஆட 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 போர் சுன்னம் இடித்து நாமே மாடு நாகைவாள் நீலாவேரிப்ப வாய் தீரந்தம்ப வளர்ந்துடிப்ப பாடு மின்னந்தம்மை ஆண்டவாரும் பணி கொண்ட வண்ணமும் பாடி பாடி தேடு மின்னம் பெருமானை தேடி சித்தங்காலி பத்திகைத்து தேறி ஆடு மின்னம்பல தாடி நானுக்கு ஆட போர் சுன்னம் இடித்து நாமே மையமர் கண்டனை வான நாடர் மருந்தினை மாடிக்க கூத்தன் தன்னை ஐயனை ஐயர் பீரானை நம்மை அகப்படுத்தாட்கொண்டாரு மை காட்டும் பொய்யர்த்தம் பொய்யனை மெய்யர் மெய்யை போதரி கண்ணினை போற்றொடி தோள் வையரைவல்குள் மடந்தை நல்வீர் பாடி போர் சுன்னம் இடித்து நாமே
மின்னிடை செந்துவர் வாய்க்காருங்கண் வெண்ணகை பன்மர் மென்மொழியீர் என்னுடை அறமு தெங்காலப்பன் எம்பெருமான் இமவான் மகட்டகத் தன்னுடை கேள்வன் மகன் தகப்பன் தமையன் எம் ஐயன் தாள்கள் பாடி பொன்னோடை பூன்மூலை மங்கை நல்லீர் பொற்றிரு சின்னம் இடித்து நாமே சங்கமரற்ற சிலம்பொலிப்ப தாழ்குழல் சூழ் தருமாலையாட செங்கனி வாயுத ருந்துடிப்ப செய்யிழை சிவலோகம் பாடி கங்கை இறைப்ப ஆறாயிரைக்கும் காற்றை சாடை முடியான் காழர்கே பொங்கிய காதலிர் கொங்கை பொங்க போற்றிரு சின்னம் இடித்து நாமே ஞான கரும்பின் தேலியை பாகை நாடற்கரிய நல்ல தேனந்தாத் தேனை பழச்சுவை ஆயினானை சித்தம் புகுந்து திக்கவல்ல கோணை பீரப்பரு தாண்டு கொண்ட கூத்தனை நாத்தமும் பேர வாழ்த்தி பானல் தடங்கன் மடந்தை நல்லீர் பாடி போர் சொன்னம் இடித்து நாமே ஆவகை நாமும் வந்தான் பர்த்தம்மோ டாட்செய்யும் வண்ணங்கள் பாடி விண்மேல் தேவர் கனாலுவிலும் கண்டறியா செம்மலர் பாதங்கள் காட்டுஞ் செல்வ சேவகம் இந்திய செவ்கொடியான் சிவபெருமான் பூரஞ்செற்ற கொற்ற சேவகன் நாமங்கள் பாடி பாடி செம்பொன் சுன்னம் இடித்து நாமே தேனக மாமலர் கொன்றையாடி சிவபுரம் பாடி திருச்சடை மேல் வானக மாமதி பிள்ளை பாடி மால்வீடை பாடி லக்கை ஏந்தும் ஊனக மாமுழுன் சூளம் பாடி உம்பரும் இம்பரும் உய்ய அன்று போனக மாகனஞ்சுண்டல் பாடி பொற்றிரு சின்னம் இடித்து நாமே அயந்தலை கொண்டு சென்றாடல் பாடி அரு கண்ணீரு பறித்தல் பாடி கயந்தனை கொன்றுரி போர்த்தல் பாடி காலனை காலால் உதைத்தல் பாடி இயைந்தன முப்புறம் எய்தல் பாடி ஏழை அடியோமை ஆண்டு கொண்ட நயந்தனை பாடி நின்றடி ஆடி நாதற்கு சுன்னம் இடித்து நாமே வட்ட மாலர் கொன்றை மாலை பாடி மத்தமும் பாடி மதியம் பாடி சிட்டர்கள் வாழும் தெந்தில்லை பாடி சிற்றம்பல தெங்கள் செல்வம் பாடி கட்டிய மாசுன கச்சை பாடி கங்கனம் பாடி கவிதகம் மேல் இட்டு நின்றாடும் அரவம் பாடி ஈசர்க்கு சுன்னம் இடித்து நாமே வேதமும் வேள்வியும் ஆயினார்க்கு மெய்மையும் பொய்மையும் ஆயினார்க்கு ஜோதியுமாயிருள் ஆயினார்க்கு துன்பமுமாய் இன்பம் ஆயினார்க்கு பாதியுமாய் முற்றும் ஆயினார்க்கு பந்தமுமாய் வீடும் ஆயினார்க்கு ஆதியும் மந்தமும் ஆயினார்க்கு ஆடப்போ சுன்னம் இடித்து நாமே ஆதியும் மந்தமும் ஆயினார்க்கு ஆடப்போ சுன்னம் இடித்து நாமே ஆதியும் மந்தமும் ஆயினார்க்கு ஆடப்போ சுன்னம் இடித்து நாமே திருச்சிற்றம்பலம் 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 எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எந்நாட்டவர்க்கும் சிவனே போற்றி மாணிக்க வாசகர் தந்தருளிய திருவாசகம் பாதக்கமலங்கள் போற்றி போற்றி. நண்பர்களே, இந்த பாட்டை நீங்கள் கற்றுருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது திருவாசகத்தில் 9ஆம் பாடல், அதாவது திருப்பொற்சின்னம் அப்படின்ற பாடல் தான் நம்ம இன்றைக்கி கற்றுட்டோம். ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த பாடல் பாடின்னு இருப்பீங்க. தெரியாதவங்களுக்கு இது
போய் சேர வேண்டும் இந்த பதிவுங்க. அதனால் வந்து நிறைய எவ்வளவு முடிந்ததோ அவ்வளவுக்கு எவ்வளவு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து சிவனுடைய திருவாசக பாடல் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும் இல்லையா? அதனால் அவர்களும் பயனடையட்டும். அவர்கள் பயனடையும் போது நமக்கும் வந்து நல்லது நடக்கும். இது ஒரு சின்ன புண்ணியமாகவே இருக்கும் இல்லையா? அதனால் நிறைய வந்து ஷேர் பண்ணுங்கள். எப்பவுமே நல்ல விஷயங்களை ஷேர் செய்யும்போது நமக்கும் நல்லது நடக்கும், அவர்களுக்கும் நல்லது நடக்கும். இப்போ வந்து இந்த திருவாசக பாடல் வந்து எப்போ பாடலாம் அப்படின்னா, திங்கக்கிழமை அன்னைக்கு சோமவாரத்தன்று பாடலாம், அப்படிலாம் சிவராத்திரி அன்று பாடலாம், அப்படிலாம் பிரதோஷத்தன்றும் பாடலாம்ங்க. மிகவும் அற்புதமான அருமையான பாடல். இந்த பாடல் எல்லாரும் கற்றுண்டு சிவபெருமானுடைய அருளை பெற வேண்டும். மற்றும் வந்து ஆல் இன் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். நம்முடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க. அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க. இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இல்லையா? இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும். அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ லைக் கொடுங்க. இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.